வணக்கம் மக்களே. இன்னைக்கு மண்டே. மே 4th எல்லாருமே வந்து டிவி எதன் முன்னாடி தான் உட்காந்துருப்பீங்கன்னு தெரியும். பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு நம்மளோட 5 மாநில தேர்தல் எலெக்ஷன் அப்படின்றத வந்து ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம தமிழ்நாடை நம்ம வந்து மெயினாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் சார் வந்து 109 சீட் அப்படின்றது வந்து லீடிங்கில் இருக்காங்க. ஸோ ஒரு தனி பெரும்பான்மையாக, அதாவது தனியாக ஒரு கட்சி வந்து வரலாறுல வந்து காண முடியாத ஒரு அளவுக்கு வந்து எழுஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இது வந்து வெற்றி தோல்வியை தாண்டி நம்மளோட ஆப்போசிட் அப்படின்றவங்க வந்து டிஎம்கேவாகவே இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், பட் ஆனால் டிஎம்கேல இருக்கிற தலைவரே வந்து இவங்க தோக்கடிச்சு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஆன்டி டிஎம்கே அப்படின்றது ரொம்ப இருந்திருக்கோ, இல்லை வந்து இது நம்மளுக்கு வெளியே தெரியாமல் இருந்துச்சா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து இன்னைக்கு நம்ம வந்து புரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஸோ அதனால மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் நடந்திருக்கு. பட் ஆனால் இதனால நம்மளோட தமிழ்நாடு மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்மளோட பிஜேபி அப்படின்றது வந்து 204 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதே மம்தாவோட திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 98 சம்திங்கில் தான் இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஆட்சி இழக்கிறாங்க அங்கே ரூலிங் பார்ட்டியாக இருந்த டிஎம்சி. ஸோ வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி வந்து மீண்டும் ஆட்சியை, அதாவது மீண்டும் இல்லை, புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் ஆஃப் காங்கிரஸுக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற இடமே அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் காங்கிரஸை வந்து வின் பண்ணியிருக்கு கேரளாவில். அதுக்கு அடுத்ததாக வந்து பாண்டிச்சேரியில் ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட் அப்படியே அலைன் ஆகுது. அசாமில் வந்து பிஜேபி தான் வின் ஆயிருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலைங்க. இது எதுவுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாது அப்படின்லாம் பார்க்கணும். பிகாஸ் மார்க்கெட் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பைக் கொடுத்துச்சு. நல்ல ஒரு 1% மேலே வந்து ஹையில் இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த Q4 ரிசல்ட்ஸ் தான் வந்து ரொம்ப மோசமாக வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்மளுக்கு புரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட யூஎஸ் டாலர் அகெயின்ஸ்ட் யூஎஸ் டாலருக்கு வந்து நல்லாவே வந்து ரேட் அதிகமாக போயிட்டே இருக்கு யூஎஸ் டாலர். ஸோ அதனாலேயும் வந்து மார்க்கெட்டில் இன்னைக்கு போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது 2 காரணத்தினால தான் இன்னைக்கு மார்க்கெட்டும் வந்து ரொம்ப பெருசாக சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் ஆஃப் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஹால் டைம் ஐயை வந்து ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டோட நம்பர்ஸ் அப்படின்றது வந்து சென்செக்ஸ் வந்து 335 பாயிண்ட்டும், நிஃப்டி வந்து 121 பாயிண்ட்டும் இன்னைக்கு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த யூஎஸ்டி இந்தியா ரேட் அப்படின்றது வந்து ரெக்கார்ட் லோ டெய்லியும் தொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 94 ரூபா 95 பைசாக்கு போயிடுச்சு. அரௌண்ட் 95 ரூபாய் அப்படின்றத வந்து நம்ம ஒரு யூஎஸ் டாலருக்கு வாங்கணும். பிரெண்ட் கூர்டாயிலும் பார்த்தீங்க அப்படின்னா 98ல இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டேபிள்ஸ். பட் ஆனால் 108ல இருக்கிறதால அன்ஸ்டேபிளாகவே அந்த பிரெண்ட் கூர்டாயிலும் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு டாப் கெய்னர் அப்படின்றவங்க வந்து பஜாஜ் ஆட்டோ, சன் ஃபார்மா, இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், அதே மாதிரி டெக் மஹிந்திரா எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு டாப் கெய்னராக இருந்தாங்க. பட் ஆனால் பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்லி மந்த்லி சேல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் Q4 அவுட்லுக்கும் இன்னைக்கு வந்துருந்துச்சு. அப்போ 10,000 இன்ட்ரா டே ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சன் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ் பையிங் வித் ஃபார்மா செக்டார் அப்படின்றத வந்து டிஃபென்சிவாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஃபார்மா செக்டாரில் வந்து இவங்களை வந்து பை பண்ணியிருப்பாங்க. இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் கவரிங் அப்படின்றத வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் ஐடி செக்டாரே வந்து அண்டர் பர்ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி டொமஸ்டிக் ஏர்னிங்ஸ் ப்ரொவைடர் வந்து நல்லா வந்து ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்குன்றதால இன்னைக்கு இன்ஃபோசிஸை வந்து மேலே ஏற்றிருந்தாங்க. பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் மூமெண்ட்ல இருந்துச்சு. என்பிஎஃப்சி அப்படின்ற ஃபேஸ் அப்படின்றது கிரெடிட் க்ரோத் வந்து நேரட்டிவ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால இதையும் ஏற்றிருந்தாங்க. டெக் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் ஃபாலோட் பை ஐடி செக்டார்ஸ் அப்படின்றத தான் மெயினாக நம்ம வந்து சொல்லணும். ஸோ டாப் லூசரில் வந்து இன்னைக்கு பாரதி ஏர்டெல், கோட்டாக் மகேந்திரா, அதே மாதிரி டிசிஎஸ், ஐடிசி, HCL டெக் இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு டாப் லூசரில் இருந்தாங்க. ஸோ லீடிங் செக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூசி பேங்க் தான். ஸோ பியூசி பேங்க்ல ஒரு 1.5% வந்து எஸ்பிஐ வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு அதாவது ஓவரால் அந்த இதுலேயே 3% வந்து லீடில் இருந்தாங்க. ஸோ இது வந்து சார்ஜஸ் ஆன் பிஎஸ்யூ லீடர் கான்ட்ரிபியூஷனில் வந்து எஸ்பிஐ வந்து நல்லாவே வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ எஃப்ஐஸ் டேட்டா இன்ன வரைக்கும் நான் எடுக்கிற வரைக்கும் வரல. பட் ஆனால் வந்து ப்ரீவியஸாக வந்து 8,000 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் வந்து 3,500 கோடிக்கு போன வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கரண்ட் டேட்டா. பட் ஆனால் டேட்டா வந்துச்சு அப்படின்னா நான் லாஸ்ட்டில் அதை உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ரோ சப்போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம USD டாலர் அகைன்ஸ்ட் இந்தியாவோடது $95 தொட போகுதுன்னு சொல்லியிருந்தேன். கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
74,000 அப்படின்றத வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் டேட்டா தப்புன்னு நினைக்கிறேன், நான் செக் பண்றேன். பிரெண்ட் குரூடாயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 108 ரூபாயிலிருந்து 113 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவோட 10 இயர் பாண்ட் ஹீல்டு அப்படின்றது வந்து 7.12% வந்து ஹீல்டு வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிலீஃப் ரேலின்னு தான் சொல்லணும். ஸோ ரேட் அதாவது அந்த சென்டிமெண்ட் செக்டாரே வந்து சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததா குளோபல் மார்க்கெட்டு என்ன இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ குளோபல்ல வந்து ஒரு மிக்சடு ட்ரெண்ட் தான் சொல்லலாம். யூஎஸ் மார்க்கெட் வந்து மிக்சடு டவ் ஜோஸ் ஆகட்டும், இல்லை S&P 500 ஆகட்டும், இல்லை நாஸ்டாக் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டவுன்ல தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட ஆல் டைம் ஹைல இருந்து அவங்க கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நம்மளோட ஏஷியன் மார்க்கெட் வந்து 0.01% வந்து நேற்று வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் தான் ஆயிருந்துச்சு. ஸோ அதுபடி தான் வந்து இன்னைக்கு ஓப்பனும் ஆச்சு. பட் ஆனால் அவங்களால சஸ்டெயின் பண்ணல. நாளைக்கு இதோட சஸ்டெயின் நம்மளுக்கு தெரியும். ஸோ பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றத வந்து பார்க்கணும். அதே மாதிரி கார்பரேட் அப்டேட்ஸ் அப்படின்றது வந்து UAE டேங்கர் செக்யூரிட்டி கன்சர்ன் ஒன்றும் பண்ணியிருக்காங்க. அதாவது செக்யூரிட்டி வந்து இன்சிடென்ட் நியர் தி UAE காஸ்ட் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட அந்த கப்பல் துறைமுகத்தில் இருக்கிற செக்யூரிட்டியை வந்து பயங்கரப்படுத்தியிருக்காங்க UAE. ஏன் அப்படின்னா ஒபெக் ப்ளஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஒபெக்ல இருந்தும் வெளியே வந்திருக்கிறதால அவங்களோட பிரெண்ட் குருடாயில வந்து செல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து UAEக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏர்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீ கார்பரேட் ரிசல்ட்டில் BHEL, அதே மாதிரி அம்புஜா சிமெண்ட், டாடா டெக், இவங்க எல்லாருமே வந்து ரிசல்ட்டை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகி வந்து க்ளோஸ் அட் 314 அப்படின்றத வந்து தொட்டிருக்காங்க மாருதி சுசுகி. இது வந்து மெயினாக வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் ப்ளஸ் வந்து சேல்ஸ் டேட்டா வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அரௌண்டு 10,000 மேலே வந்து சேல்ஸ் டேட்டா நல்லாவே கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகி. அதனால இவங்களோட ஸ்டாக்குமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. எக்கனாமி டேட்டா வந்து GST க்ரோத் அப்படின்றது வந்து 5 இயர் லோவில் வந்து விழுந்திருக்கு. பட் ஆனால் GSTயோட அந்த கலெக்ஷன் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மார்னிங் சென்டிமெண்ட்ஸ் வாஸ் டிபெண்ட் அப்படின்றது தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸையும் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த எலெக்ஷனோட அவுட்புட்டாக இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதேமாரி ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் அதானி போர்ட் ப்ளஸ் வாரி எனர்ஜி அப்படின்றது வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக காட்டிக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வாரி வந்து இன்னும் மைனஸில் தான் போயிருக்கு. ஸோ அதை வந்து நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்றது உங்ககிட்ட நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் இங்கே சொல்லணும். அடுத்ததாக இந்த மார்க்கெட் அவுட்லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரைஸ் அப்படின்றது வந்து இப்போதைக்கு குருடாயில் வந்து ஹை ப்ரைஸில் இருக்குது. அதேமாரி இந்த ரேலி லைக் மானிட்டர் FIS அந்த செல்லிங் வந்து அதிகமாக இருக்குது. லோ ரிஸ்கில் வந்து வெறும் ஹை ஸ்பைக் ஆகாமல் இருந்தாலே அது ஒரு லோ ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும். அதேமாரி கன்சால்டேஷன் வித் சைலண்ட் புல்லிஷ் அப்படின்றத வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு அவுட்லுக்காகவே வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ இன்னைக்கு நம்ம மிச்ச கீ டேக்அவே வந்து நம்மளோட சார்ட்டில் போய் பார்ப்போம். ஸோ சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்து அந்த க்ரீன் கேண்டில் நம்ம சொன்ன மாதிரி க்ரீன் கேண்டில்லே தான் இருக்குது. இன்னும் அது வந்து அதோட ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து அடுத்த ஹையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்கிறதால மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலே போகிறதுக்கு தான் சார்ட் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நாளைக்கு பார்க்கலாம். அடுத்ததாக வந்து இந்த சென்செக்ஸ் பார்ப்போம். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான், ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து அந்த சப்போர்ட் ஜோன்லேயே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 76,513 ரேஞ்சை வந்து அது கன்சால்டேஷனாக எடுத்து அங்கேருந்து அப்படியே சப்போர்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஸோ BSE நம்ம ஆல்ரெடி வாங்கின ஸ்டாக் தான். ஸோ இதுவுமே வந்து இன்றைக்குமே வந்து ஒரு ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கு. அரௌண்ட் 3,550 வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 3,000 நம்ம வந்து 4,000 வரைக்கும் இதை வந்து ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். லார்சன் & டூப்ரோ இன்னைக்கு வந்து ஒரு 2.5% வந்து ஏறி இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஜென் டெக்னாலஜி இன்னைக்கு வந்து ஒரு 9% இறங்கியிருந்தாங்க. இதுக்கான மெயின் ரீசன் அவங்க வந்து போர்ட்ஃபோலியோ, அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து கொஞ்சம் மோசமாக விட்டுருந்தாங்க அப்படின்றது தான் அதோட ரீசன். பட் ஆனால் இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதால இவங்களால அந்த ரிட்டர்ன் அப்படின்றத வந்து காட்ட முடியல. பட் ஆனால் ஒரிஜினல் ரிட்டர்ன் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்த ஸ்டாக்ல வாங்கியிருக்கிறதால இப்போ எனக்கு கொஞ்சம் லாஸ்ல தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து கூடிய சீக்கிரம் ரெக்கவரி ஆகும் அப்படின்றத நான் நம்புகிறேன்.
அடுத்ததாக இந்த கிராபிக் இந்தியா தான். ஸோ கிராபிக் இந்தியா இன்னைக்கு காலைல வந்து ஒரு நல்ல ஒரு ஹையில் போச்சு. நான் கூட இன்னைக்கு ஆல் டைம் ஹையை மறுபடியும் ரீச் பண்ண போகுதுன்னு நினச்சேன். பட் ஆனால் நிஃப்டி 50 கொஞ்சம் சொதப்பினதால கிராபிக் இந்தியாவால் மேலே போக முடியல. ஸோ வெயிட் பண்ணுவோம். இதுவுமே வந்து ஒரு நாள் ஸ்பைக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு 300லேயே. பார்ப்போம், அதுவுமே வந்து நல்லா வந்து ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐயா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏறும். அடுத்ததாக இந்த நாட்கோ ஃபார்மா தான். நாட்கோ ஃபார்மா நம்ம வாங்கி இப்போ வரைக்குமே ஒரு நல்ல லாபத்தில் தான் இருக்குது. இன்றைக்குமே வந்து ஒரு ஆல் டைம் ஹையை நோக்கி போச்சு. பட் ஆனால் அதனால் ரீச் பண்ண முடியல. ஸோ அது கொஞ்ச நாள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐயா இருக்குது. இந்த டெக்கான் க்ளீன் ஏர் இந்தியா இதை வந்து நான் பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ இது வந்து இப்போ என்கிட்ட நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு ரேட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு ஏதாச்சும் டிப் வந்தாலும் நான் இதை வந்து பை பண்ணுவேன். ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மார்க்கெட் அப்டேட் பார்த்தாச்சு. நம்மளோட ஸ்டேட் எலெக்ஷன் எல்லாத்தையும் வந்து நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி என்னோட வீடியோஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள். See you மக்களே.